சார் பார்க்குறது நம்மளுடைய ப்ரைவசி தானே சார். நம்மளுடைய இப்போ அந்த கண்டென்ட் பார்க்கணுன்றது நான் விருப்பப்பட்டு தானே ஒருத்தவங்க போய் பார்க்குறாங்க. இல்லையே சார், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது சிலது வெளியே தெரியுது, சிலது வெளியே தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் நடிப்பில் இளம் டைரக்ஷனில் ஸ்டார் படம் வெளியாகி தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தில் முன்னதாக நடிக்க இருந்த ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ரீசெண்டாக போட்டிருக்க ஒரு போஸ்ட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் படத்தை பற்றி கலவையான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. சில பேர் படம் நல்லா சூப்பராக இருக்கு, உண்மையிலேயே கவின் நடிச்சு அசத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. சில பேர் கதை எப்படி போகுதுன்னே புரியவே இல்லை. கவினோட நடிப்பு நல்லா இருந்தாலும் படம் சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி பலருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க. கவின் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க இந்த ஸ்டார் படத்துல கவினுக்கு முன்னாடியே ஹரிஷ் கல்யாண் தான் கமிட் ஆயிருந்தாரு. ஹரிஷ் கல்யாணோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில ஷூட்டிங்கை பாதியில் நிறுத்திட்டு நான் இனிமே இதில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் படத்தை விட்டு விலகி இருந்தாரு. இதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக கவினை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் படம் இப்போ ரிலீஸ் ஆகி வேற லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே ஹரிஷ் கல்யாண் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான படம், கொஞ்சம் ஒரு யோசிச்சிருக்கலாம், ஆனால் கவினுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தை பண்ணியிருந்தாலுமே கவின் அளவுக்கு இவ்வளோ நல்லா நடிச்சிருக்க முடியாது. கவின் இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே செட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹரிஷ் கல்யாண் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு. அந்த ஸ்டோரியில ஃபுட்பால் டீம் எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல கோல் போடும்போது கோல் கம்பியில பட்டு வெளியில வந்துருது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு கோல் ஆட்டோமேட்டிக்கா போய் சக்சஸ் ஆயிடுது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும் படம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கா என்ன அப்படின்னு. இப்பவே நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாண் இதை ஃபேன்ஸுக்காக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னும் கவின் அவர்கள் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து ஹரிஷ் கல்யாண் கவினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆல் த பெஸ்ட் பிரதர், மை ஹார்ட்லி விஷஸ் அப்படின்னு சொல்லி தம்சைனோட ஹாப்பி எமோஜியோட ஒரு கமெண்ட்டையும் பண்ணியிருந்தாரு. ஹரிஷ் கல்யாணோட இந்த செயலை பார்த்து ஹரிஷ் கல்யாணுக்கும் கவினுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஃபேன்ஸோட தப்பான புரிதலுக்கு தான் அவர் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.